வணக்கம் மக்களே, சாரி இது டான்ஸ் வீடியோ கிடையாது. இந்த வீடியோவில் என்னோட கிராஷே ஜேர்னி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிட் நான் வாங்கியிருந்தேன். அப்போ அதில் இந்த ஹூக் மட்டும் தன்னந்தனியாக இருந்தது. என்னன்னு பார்த்தா இதான் கிராஷே ஹூக்குன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ணது இந்த ஹாரி பாட்டர் ஸ்கார்ஃப். இதை வச்சு பவலியாவுக்கு 300th டே ஃபோட்டோ ஷூட்டே பண்ணிட்டோம். அப்புறம் அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அதனால அவளுக்காக இந்த சாண்டில்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் அதை நான் சுத்தமாக மறந்துட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அந்த நூலெல்லாம் அங்கங்கே கடந்தது. ஸோ அதை பார்த்துட்டு திரும்ப அந்த ஆர்வம் வந்துட்டு நான் கண்டினியூஸாக க்ராஷே பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இப்போ நான் ட்ரை பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ஹேர் பேண்டு. இது என் பொண்ணுக்காக தான் பண்ணேன், ஆனால் அவள் சுத்தமாக அதை மதிக்கலை. அப்புறம் இந்த குட்டி ஹேண்ட் கர்ச்சீஃப் பண்ணேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் ஒன்று பண்ணேன், ஆனால் அது நல்லா வரல. ஸோ இந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு இந்த சுருக்கு பை பேக் ஒன்று பண்ணேன். இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா இதோட ஹேண்டிலும் அட்ஜஸ்டபிள் கூட. அதுக்கப்புறமா நான் பண்ணது இந்த பூ போட்ட கீச்செயின், பூ மாதிரி கீச்செயின். அப்புறம் இந்த க்யூட்டான ஆக்டோபஸ் கீச்செயின். அப்புறம் இந்த மாதிரி ஒரு புக் மார்க், தொப்பி போட்ட புக் மார்க் ஒரு பொண்ணு கிஃப்ட் கொடுத்தேன். எனக்கும் ஒரு பூ போட்ட புக் மார்க் பண்ணேன், பட் அது எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குன்னு தெரியல பவலியாவால். அப்புறமா பொங்கல் ஸ்பெஷலாக அண்ணங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வின் ஸ்பின்னர் பண்ணேன், ஆளுக்கு ஒன்று. இது நல்லா போர்ட்டிக்கோ இல்லை வீட்டில் கட்டி விட்டிங்கன்னா இப்படி காத்தடிக்கும் போதெல்லாம் இப்படி க்யூட்டாக சுற்றும், சூப்பராக இருக்குல்ல. அப்புறமா நான் எடுத்துக்கிட்ட பெரிய ப்ராஜெக்ட் தான் இந்த பிளாங்கெட். இது போகுது 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 போய்கிட்டே இருக்குது, எப்போ முடியும்னு தெரில. சரி, பார்ட் 2ல் பார்க்கலாம்.